பிரம்மாண்டமான கல்யாணத்துக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் அது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ஃபியான்சியை வந்து கொலை பண்ணிடுறாங்க. இது எப்படி முடியுது? பெண்கள் வந்து அவங்க ஒரு விருப்பப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்களால வந்து துணிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய மனோதைரியம் ஒரு சிலருக்கு இல்லை. அப்படி இருந்து அவங்க சொன்னாலும் பேரண்ட்ஸ் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி, நான் என்ன கேட்குறேன், இந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ஒரு தைரியம் அந்த பையனை வந்து வீட்டை தள்ளி கொலை பண்ணலாம் அப்படின்றது. நான் கேட்குறேன், தைரியமாக லவ் பண்ண பையனோட ஓடியே போயிருக்கலாமே. இது வந்து ரெண்டு சைடுமே பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கணும். முன்ன மாதிரி இல்லை இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ராங்காக பேசுகிறாங்க. உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தொடர்பு இருந்ததா இல்லையா, டெல் மீ அபவுட் யுவர் பாஸ்ட்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு கால் லாக் எடுத்து அவங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்படி தான் வந்து இவ கொண்டு போய் மேலே, இவ என்ன சொல்லியிருக்கா, புயல் காத்தடிச்சுது, அங்கேருந்து மலையில் விழுந்துட்டான் அப்படின்னு அழகான ஸ்டோரி. என்ன பெண்ணாக இருந்தால் ஸ்டோரி சொன்னால் நம்பிடுவாங்களா? மாலதி டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஆஷா பாக்கியராஜ். ரீசெண்டாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸு, ஆஸ் அ கவுன்சிலராக ஃபைன், பட் ஒரு ஹியூமனாக யோசிக்கும் போது எனக்கே அதை பற்றின கேள்விகள் வந்து நிறைய இருக்குது. அதாவது ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்துக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் அது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ஃபியான்சியை வந்து அவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க. இது எப்படி முடியுது? இதுக்கான ரீசன்ஸ் என்ன பின்னாடி? ஒரு ஹியூமனாக வந்து அவங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலைன்னா நிறைய ரீசனை வச்சு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கக்கூடாது. இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட மாலதி மேம் இருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மேம், உங்களுக்கும் அது ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நிறைய நடக்குது. என்னென்னா பெண்கள் வந்து அவங்க ஒரு விருப்பப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்களால வந்து துணிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய மனோதைரியம் ஒரு சிலருக்கு இல்லை. அப்படி இருந்து அவங்க சொன்னாலும் பேரண்ட்ஸ் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி, நீ வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நம்ம இது குடும்பம் அப்லிஃப்ட் பண்ண முடியாது. அதாவது இது வந்து இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பையன் வந்து நல்ல வசதி படைத்த பையன். இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்க்க முடியாது, நீ தான் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இந்த பெண்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அது வந்து அது ஏஜா இல்லை அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. நான் வெவ்வேறு விதத்தில் நான் பார்க்குறேன். இதை ஒரு கிராஜுவேட், இந்த பொண்ணு கிராஜுவேட்டாக என்னென்னலாம் எனக்கு தெரியல. நான் கிராஜுவேட்டாக இருந்த ஒரு இன்ஜினியரிங் பொண்ணு இந்த மாதிரி ஒரு கல்யாணமே பண்ணிட்டாங்க. இதில் கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து ஒரு பையனோட பேசுகிறாங்க. அதை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் கேட்டுடுறாரு. அந்த நைட்லேயே அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து மீட் பண்ணுறாரு. அப்போது அந்த கேஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணி முடித்த உடனே அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து நான் வந்து எனக்கு வந்து க்யூரியாசிட்டி, வை திஸ் இஸ் ஹேப்பனிங், பிடிக்கலைனாலும் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த பையனோடையும் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறதுல இஸ் லாங் பேக் வி டிட் திஸ் 20 years பிஃபோர். அப்போது வந்து எனக்கு இந்த கவுன்சிலிங் அதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து நான் பேசுகிறேன், எதுக்காக நீ இந்த வேலையை பண்ண அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது, எனக்கு வந்து அப்ராட் போகணுன்னு ஆசை. நீ சரி இவனை தான் லவ் பண்ணுற, நீங்கள் 2 பேரும் போக வேண்டியது தானே அப்படின்னா, நாங்கள் என்ன நினச்சோன்னா, நான் அப்ராட் போனதுக்கப்புறம் அவனையும் அங்கே கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேறு எங்கேயாவது போயிடலான்னு யோசிச்சாங்களாம். ஸோ அப்ராடு போகிறதுக்காக அப்ராடில் இருக்க ஒருத்தரை வந்து தனக்கு பிடிக்கலைனாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ தன்னுடைய சுய தேவைகளுக்காக ஒருத்தரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த கேஸில் நான் பார்த்தது. ஸோ இந்த கேஸில் பார்த்தாக்க இவங்க வந்து பெரிய பணக்காரர், இவங்க வீட்டில் என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. நான் என்ன கேட்குறேன், இந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ஒரு தைரியம் அந்த பையனை வந்து வீட்டை தள்ளி கொலை பண்ணலாம் அப்படின்றது. நான் கேட்குறேன், தைரியமாக நீ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை செய்யலாம். நீ லவ் பண்ண பையனோட ஓடியே போயிருக்கலாமே, எங்கேயோ ஒரு கண்ட்ரிக்கு கூட நீ போயிருக்கலாம், இல்லை நீ நார்த் இந்தியன்னா நீ சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், நீங்கள் ஒரு புது வாழ்க்கையே தொடங்கியிருக்கலாமே. இப்போ என்ன ஆச்சு, 2 குடும்பமுமே சிதைஞ்சு போச்சு. இதில் சிதைஞ்சு போட்டு நாடே ஒரு இதை
ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது. கரெக்ட். நான் இதை படிக்கும் போது எனக்கு தோணுன விஷயம், நான் சிலது அனலைஸ் பண்ணது, அப்பா அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா அம்மா இவங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கான அந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கல, இவங்க நோ சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல மேபி அவங்க அந்த பையன்கிட்ட சொல்கிறதுக்கான சான்சஸும் இருந்திருக்கலாம்ல. எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல பண்ண, பட் அந்த பையனும் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. முன்ன மாதிரி இல்லை இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ராங்காக பேசுகிறாங்க. உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தொடர்பு இருந்ததா இல்லையா, டெல் மீ அபவுட் யுவர் பாஸ்ட்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது முன்னெல்லாம் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பையனோடலாம் பேச விட மாட்டாங்க, ஏன்னா பையனே காமிக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பழகும்போது இதை சொல்லியிருக்கலாம். ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பிளான்டு தான். அதாவது நான் இதை செய்ய போகிறேன், பண்ண போகிறேன். த அதர் பெர்ஸ்பெக்டிவ், அந்த பொண்ணு செஞ்சது தவறு தான், அதுக்கான தண்டனைகள் எல்லாமே வரும். பட் த அதர் பெர்ஸ்பெக்டிவ்னு எனக்கு யோசிக்கும் போது இந்த இடத்துல அந்த பையனும் டாக்ஸிக்காக இருந்திருக்கலாம். இந்த பொண்ணு என்ன சொல்ல வராங்களோ மேபி சொல்லியும் இருக்கலாம், எனக்கு இது மாதிரி இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது அந்த அக்செப்ட். ஸோ ரெண்டு பேருமே என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிற அளவுக்கு தான் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க. அந்த நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அவங்க இருக்கவே கூடாது, இல்லை நம்ம ஒரு விஷயம் அடையணும்னா அவங்க இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு தான் மனநிலைமை வந்து இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு? இப்போ ஒன்றுமே இல்லையா? she will have to go to jail. அவங்க வாழ்க்கையை வந்து நீ வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் தான் கழிக்க போகிறாங்க அவங்க. இது வந்து ரெண்டு சைடுமே பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கணும் மேம். நம்ம முன்னாடி பேசின எபிசோட்லையுமே இதே தான். ஒரு கல்யாணம் நம்ம செய்யும்போது உட்காந்து பேசுங்க. இது வந்து யூஸ்வலாக பேரண்ட்ஸ் கேட்பாங்க, வாட் இஸ் த ரைட் ஏஜ் டு கெட் மேரிட்? இதெல்லாம் நம்ம கேட்கும்போது தெர் இஸ் நோ ஏஜ். அந்த பெண்ணும் இல்லை அந்த பையனும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நிறைய இந்த குடும்பத்தினுடைய வேல்யூஸ் தெரியாமலேயே இன்றைக்கி குழந்தைகள் வளர்க்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த நம்மளை சுற்றி, அதாவது இப்போது ஒரு கல்யாணம்ங்கிறது ஒரு பையனும் பொண்ணும் மட்டுமல்ல, இந்த பையனை சார்ந்த குடும்பம் ஒரு 100-200 ஃபேமிலிஸ் அவங்க கூப்பிடுறாங்க. இவங்க சைட்லேருந்து 100-200 ஃபேமிலிஸ் கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் செய்கிற செயலில் அந்த மொத்த அவங்க சர்க்கிளே வந்து பாதிக்கப்படுது இல்லையா? கண்டிப்பாக. எல்லாருடைய மனநிலையுமே ரொம்ப, அதாவது இது வந்து கொலை அளவுக்கு போயிருக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும். அவங்க வீட்டில் இனிமேல் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னா கூட அவங்க வந்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக. இப்போது இந்த வந்து ஒரு வகையாக தவிர்த்திருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ மேரிட்டல் வெரிஃபிகேஷன் ஒன்று நாங்கள் பண்ணுறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ எடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட்டை. இப்போ அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த பொண்ணு தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு அவங்க கால் லாக் எடுத்து அவங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த பொண்ணுக்கும் அந்த இன்னொரு பையனு அவளோட லவ்வருக்கும் தொடர்பு இருக்குது, ரொம்ப காலமாக தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அப்படி தான் வந்து இவ கொண்டு போய் மேலே, இவ என்ன சொல்லியிருக்கா, புயல் காத்தடிச்சுது, அங்கேருந்து மலையில் விழுந்துட்டான் அப்படின்னு அழகான ஸ்டோரி. என்ன பெண்ணாக இருந்தால் ஸ்டோரி சொன்னால் நம்பிடுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க யோசனை அதுதானே. ஆனால் அது போலீஸ் வந்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை அந்த பொண்ணு சொன்னதே நம்பிட்டு இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். இல்லை, அதாவது மூவிஸும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க மேடம். இப்போ நிறைய மூவிஸில் நல்லதோ கெட்டதோ ஒரு கொலை செய்கிறாங்கன்னா அது எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்க, ஃபைனலாக அவங்களும் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்கன்ற மாதிரி ஒரு இது வந்து காமிக்கிறாங்களா, அதுலேருந்து எப்படியா இருந்தாலும் அகப்படுவான், அதுக்கான தண்டனைகளும் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் வந்து இன்னைக்கு இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஒரு குழந்தைகளை கொலை பண்ணுறது, மாமியாரை கொலை பண்ணுறது, இது வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு ஏன் இது புரியலை, ஏன் தெரியலை? அவங்களுடைய வாழ்க்கையே அதோட முடிஞ்சு போகுதே. ஆமாம், இப்போ ரீசெண்டாக கூட இப்போ போன மாதம் என்னமோ ஏதோ ஒரு இதில் படித்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்காக தன்னோட குழந்தைய அவங்க வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி இது மாதிரி எல்லாமே நடக்குது. தன்னோட செல்ஃப் ஹாப்பினஸ்க்காக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கிற அளவுக்கு தான் வருது. இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும் போதே ரைட் பர்சன்ட்ட அவங்க பேசணும். இன்னொரு கேஸில் அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து நல்லா கரெக்டாக இவங்களுக்கு சாதகமாக வரும்னு நினச்சிட்டாங்க. இல்லீகலாக ஒரு பர்சனோட அதுக்கப்புறமா அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வாசித்த உடனே அந்த பொண்ணு தலையில் அடிச்சுட்டு அழுகிறா. அந்த தருணம் அட்லீஸ்ட் அந்த தருணம் உணர்ந்தாலேன்னு நினச்சிட்டேன். ஐயோ, என்னோடய வாழ்க்கை ஜெயிலில் போகுது. இதை வந்து நிறைய பேர்கள் உணரணும். இது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி வந்து வேல்யூஸாக வந்து சொல்லி வளர்த்துருக்காங்க. இது வந்து இன்றைக்கி யாருக்குமே தெரியல.
நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்காவது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க, உங்களுக்கு சாதகமான பதில் தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை போய் ஒரு கவுன்சிலிங் சென்டர்லேயோ இல்லை எங்கள் மாதிரி யார்கிட்டயோ வந்தாக்க அது வந்து சால்வ் ஆகும். இந்த பொண்ணோட கேஸில் ப்ரீ மேரிட்டல் வெரிஃபிகேஷன் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இந்த இவ்வளோ லட்சங்கள் கொடுத்து செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. இவ்வளோ நகை, இவ்வளோ 10-15 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணுறாங்க. இவ்வளவெல்லாம் பண்ணும்போது ஒரு ப்ரீ மேரிட்டல் வெரிஃபிகேஷனுக்கு அதில் ஒரு 10% செலவு பண்ணலாமா, இல்லை அட்லீஸ்ட் 5% செலவு பண்ணி நீங்கள் பார்க்கலாமா? ஒரு 50 லட்ச ரூபாய் வரைக்கும் மினிமமாக செலவு பண்ணிட்டுறாங்க. ஸோ வை டோன்ட் யூ பீப்புள் செக் ப்ரீ மேரிட்டல் செக்ன்ற ஒன்றையே நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த ப்ரீ மேரிட்டல் செக் பண்ணுறதோடையே நான் என்ன சொல்கிறேன், ப்ளீஸ் டூ கம் டு அஸ் ஃபார் அ கவுன்சிலிங். இஸ் த கேர்ள் ஆர் அ பாய் ரெடி ஃபார் த மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஏன் வந்து செக் பண்ணக்கூடாது? இனிமேல் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில், ஏன்னா இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கிறது தெரியாமல் இருந்தது. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வந்து நம்மளுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம அதை சொல்கிறோம், ஒரு கவுன்சிலிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக. ஸோ எஸ், நம்ம அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி நிறையா பேசினோம். ஆனால் அந்த பொண்ணோட மனநிலைமைன்னு ஒன்று இருக்கும்ல, இது வந்து அப்போ அவங்களோட அந்த கூட இருந்தவரோட சேர்ந்து அவங்க எடுத்துட்டாங்க, ஒரு முடிவுன்றதை எடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம பண்ணது தவறு தான், ஓகே, இல்லை நம்ம ஏன் இப்படி செஞ்சோன்ற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து அந்த பொண்ணுக்கு எப்போ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போவே வந்திருக்கும். ஏன்னா இப்போ கொண்டு போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே போனதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை என்னங்கிறது. ஏன்னா நம்ம நிறைய மூவிஸ், அதாவது ஜெயிலை பற்றி தெரியாததெல்லாம் கிடையாது. ஜெயில் வந்து எப்படி இருக்கும், உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அவங்க சாப்பிட்றது எங்கே இருக்கும், தூங்குறது எங்கே இருக்கும், ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழப்போகிற இடத்துக்கு போகிறத விட்டுட்டு நான் ஜெயிலில் போய் களி சாப்பிடுவேன்னு அந்த பிள்ளை வந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்கு. இப்போ ஜெயிலில் போன அடுத்த க்ஷணம் அதுக்கு புரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது அதுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான தண்டனை எனக்கு என்னென்னா, இது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க கள்ள உறவுகள் அதிகமாகிட்டு போகுது. நான் என்ன சொல்கிறேன், பிடிக்கலையா, பிரேக் யுவர் ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக பண்ணிவிட்டு நீ யூ கெட் அவே ஃப்ரம் திஸ். நீ ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அங்கே தான் பிரச்சனை நடக்குது. அது சொசைட்டியோட ப்ரெஷர் கூட மேம், அதுதான் மெயின் ரீசன். சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் எனக்கு நினச்சதை வேணும், எனக்கு பிடிச்சது வேணும் அப்படின்றதும் ரெண்டும் சேர்ந்து பேரலாக போயிட்டுருக்கிறதுனால தான் அந்த ஒரு விஷயம் நடக்குது. இப்போது இவங்க இதெல்லாம் முடிச்சோன்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஜெயிலில் உள்ள போய் உட்காந்து அழுதான் முடியும், அந்த வெள்ளை கலர் புடவையை தான் கட்டிக்க முடியும். அவங்க என்ன யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களோ அதை தான் போட முடியும், அவங்க கொடுக்குற சாப்பாடை தான் கொடுக்க முடியும், வெளியில் யார் மூஞ்சியும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன்னா இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மோர் யூசேஜ் ஆஃப் மொபைல், நமக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டுமே நம்ம மொபைலில் பார்க்குறோம். ஸோ அப்போ நான் நினைக்கிறது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு வந்துருதான்னு தெரியல. ஸோ அது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நம்ம அதுதான் பேசினோம், அந்த மொபைல் ஃபோனு அண்ட் வளர்ப்புலேயும் அப்படி தான் மேம் இருக்கும். நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு நோன்னு ஒன்று இல்லை, ஃபெயிலியர்ஸ்ன்னு ஒன்று இல்லைன்னு வரும்போது தான் இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆகுது. அண்ட் ஒரு லைஃபோட வேல்யூ என்ன அப்படின்றதும் புரியறது கிடையாது. இது வந்து சைல்ட்ஹுட்லேருந்து வர வேண்டும். இந்த விஷயங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் ரிப்பீட்டடாக தே ஷுட் பிரிங் சம் ஸ்பீக்கர்ஸ், வெரி குட் எக்ஸ்பர்ட்ஸ், கவுன்சிலர், யாராக இருக்கட்டும், சைக்கியாட்ரிஸ்ட் யாராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வேல்யூஸ் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பாக, இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவங்க தான் டிசைட் பண்ணணும், இண்டிவிஜுவலாக அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அது எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அதை பற்றி பேசுகிறாங்க, அவங்களோட கருத்துக்களை எப்படி கேட்குறாங்கன்றதையும் இருக்குது. அதே மாதிரி அந்த இண்டிவிஜுவல் தன்னோட செல்ஃப் ஹாப்பினஸ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் அப்படின்றத டிசைட் பண்ணாதீங்க. ரீசெண்டாக நம்ம அது மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம் நிறைய கேசஸை. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை வாட் டு டூ அப்படின்றது எல்லாமே இருந்ததுன்னா ப்ளீஸ் மீட் அ எக்ஸ்பர்ட். அதை பற்றி தான் நம்ம பேசணும். தேங்க்யூ மேம்.